மணியின் ஓசையிலே சங்கமித்து கூடி வாருங்களே. ஆனந்தமாய் அன்புருவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். ஆலய மணியின் ஓசையிலே சங்கமித்து கூடி வாருங்களே. ஆனந்தமாய் அன்புருவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். தலைவன் இயேசு வழியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். தலைவன் இயேசு வழியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். பகிர்வோம் உயர்வோம் பலியினில் இணைவோம். இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலை அலையாய் அன்பொருவாய் உன் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த புதுமையகத்தின் நடுநாயகமாக விளங்குவது இந்த திருப்பீடம். இந்த திருப்பீடத்தில் நாம் நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவருக்கு எடுத்து வைக்கின்றோம். இந்த திருப்பீடத்தில் ஆண்டவர் நமக்காக பலியாகின்றார். ஆகவே இந்த வேளையில் இந்த திருப்பீடத்தை நாம் புனிதப்படுத்துகின்றோம். இது முதல் இங்கே நடக்கின்ற எல்லா திரு நிகழ்வுகளும் ஆண்டவருடைய அருள் வரங்களை அபரிமிதமாக நமக்கு பெற்றுத்தருகின்ற அருள் நிகழ்வுகளாய் அமைந்திட வேண்டுமென மன்றாடுவோம். இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் சிலுவை பீடத்தில் கிறிஸ்து செலுத்திய பலியை நீர் உலக மாந்தரின் மீட்புக்காக ஏற்றுக்கொண்டீர். அவருடைய நினைவு பலியை கொண்டாட தந்தைக்குரிய அன்பினால் உம்முடைய மக்களை திருப்பீடத்தரையில் வந்து சேர்க்கின்றீர். எனவே இறைவா, உம்முடைய மறைபொருட்களை கொண்டாட நாங்கள் அமைத்திருக்கிற இந்த பீடத்தை கண்ணோக்கியருளும். நாங்கள் உமக்கு செலுத்தும் புகழ்ச்சிக்கும் நன்றிக்கும் இது மையமாயிருப்பதாக. கிறிஸ்துவின் பலியை நாங்கள் அருட்சாதன வகையில் ஒப்புக் கொடுக்கும் திருப்பீடமாக இது திகழ்வதாக. உயிருள்ள திரு அப்பத்தை பகிர்ந்து கொள்ளவும் ஒற்றுமையை உருவாக்கும் திருக்கிண்ணத்தில் பருகவும் இது ஏற்ற விருந்து மேசையாயிருப்பதாக. முடிவில்லா மீட்பின் நீர் வழிந்தோடும் ஊற்றாக இந்த பீடம் எங்களுக்கு அமைவதாக. இவ்வாறு நாங்கள் உயிருள்ள பாறையாகிய கிறிஸ்துவை அணுகி புனித கோயிலாக அவரில் வளருவோமாக. மேலும் எங்கள் புனித வாழ்வு பலியை உமது மாட்சியின் புகழ்ச்சிக்காக எங்கள் இதய பீடத்தின் மீது உமக்கு உகந்த காணிக்கையாக ஒப்பு கொடுப்போமாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
உறவுகள் இணைந்திடும் தியாகத்தின் பலியில் இணைவோம் என்று ஒரு மனதாய் மனிதம் மலர்ந்திட உறவுகள் நிலைத்திட எழுவோம் என்று ஓர் குலமாய் உறவுகள் இணைந்திடும் தியாகத்தின் பலியில் இணைவோம் என்று ஒரு மனதாய் மனிதம் மலர்ந்திட உறவுகள் நிலைத்திட எழுவோம் என்று ஓர் குலமாய் படைப்பு எல்லாம் பொது உடைமை பகிர்ந்து வாழ்வது பெரும் கடமை படைப்பு எல்லாம் பொது உடைமை பகிர்ந்து வாழ்வது பெரும் கடமை பகிர்வோம் உயர்வோம் பலியினில் இணைவோம் இறைக்குலமாய் திருக்குலமாய் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அன்பு இறை மக்களே, கோடி அற்புதர் என பலரால் கொண்டாடப்படுபவர், காணாமல் போன பொருட்களை கண்டட செய்பவர், பேய்களை ஓட்டுபவர் என பல பக்தர்களை தன்பால் ஈர்ப்பவர் புனித அந்தோணியார். அவரது பெயர் கொண்ட இந்த அந்தோணியார் மலை திருவிழாவை சிறப்பிக்கவும், புனித அந்தோணியார் புதுமையகம் திறப்பு விழா நிகழ்த்தவும் வருகை தந்துள்ள செங்கை மறைமாவட்ட நமது பாசமிகு ஆயர் டாக்டர் நீதிநாதன் அவர்களையும், மறைவட்ட முதன்மை குரு அருட்பணி ஜார்ஜ் ஸ்டீபன் அவர்களையும், தாம்பரம் மறைவட்ட குருக்கள், ஏனைய குருக்கள் அனைவரையும், தர்காஸ் பங்குத்தந்தை அருட்பணி லியோ டோம்னிக், அருட்சகோதரிகள், பங்கு பேரவை மற்றும் பங்கு மக்கள் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். அன்பு இறை மக்களே, 130 வருட நமது கிறிஸ்துவ விசுவாச பாரம்பரியத்தில் சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன் நமது பங்குத்தந்தையாக இருந்த மறைந்த அருட்பணி அந்தையா சாமி அவர்கள் பசுமை நிறைந்த இம்மலையில் ஆண்டுதோறும் தவக்காலத்தில் பெரிய வெள்ளிக்கிழமைகளில் சிலுவை பாதை நடத்தி வந்தார். அதனைத் தொடர்ந்து நமது பங்கு மக்கள் இம்மலையில் சிலுவை பாதையில் ஜெபித்து வந்தனர். பில்லார் சபை குருக்கள் நமது பங்கிற்கு பொறுப்பேற்ற போது அருட்பணி மைக்கேல் குரூஸ், அருட்பணி சில்வஸ்டர் அவர்களின் முயற்சியால் மறைந்த அருட்பணி அந்தையா அவர்களின் பெயரில் இந்த மலை புனித அந்தோணியார் மலை என பெயரிடப்பட்டு, மலை உச்சியில் புனித அந்தோணியார் சிற்றாலயம் அமைத்து வாரந்தோறும் சிற்றாலயத்தில் திருபலி நிறைவேற்றி புனித அந்தோணியார் பக்தியை வளர்த்து வந்தனர். அவர்களுக்கு பின் நமது பங்கிற்கு பொறுப்பேற்ற மறைந்த அருட்பணி அதிரூபன் அவர்களின் 5 வருட காலத்தில் இம்மலையில் அவர் ஆற்றிய வளர்ச்சி பணி மிகவும் போற்றத்தக்கது. அவரது பெரும் முயற்சியாலும் பங்கு மக்களின் ஒத்துழைப்பினாலும் இம்மலையில் சிறியோர் முதியோர் அனைவரும் எளிதாக ஏறும் வண்ணம் பல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டன. மறைந்த கிஷ்கிந்தா நிறுவனர் திரு அப்பச்சன் அவர்களின் உதவியால் சிலுவை பாதைக்கான 14 சிலுவைகளும் மலை அடிவாரத்தில் புனித அந்தோணியார் கெபியும் அமைக்கப்பட்டது. நாளடைவில் பங்கு மக்களின் உதவியால் சிலுவை பாதை ஸ்தலங்களும் ஒரு பெரிய வழிபாட்டு தலமும் அமைக்கப்பட்டு, இவ்வழியே செல்லும் அனைத்து மக்களும் இப்புதுமை புனிதரை வழிபட்டு பல நன்மைகளை பெற்றுள்ளார்கள். வர்தா புயலின் போது
இச்சிறிய வழிபாட்டு தலம் பழுதடைந்த போது அதை பங்கு தந்தையாக இருந்த அருட்பணி மைக்கேல் அவர்களின் முயற்சியால் வழிபாட்டு தலம் சீரமைக்கப்பட்டு வாரந்தோறும் திருப்பலி நிறைவேற்ற பீடம் அமைக்கப்பட்டது. இவ்வாறு படிப்படியாக வளர்ச்சி பெற்ற நமது அந்தோணியார் மலையை பிரம்மாண்டமாய் அதிக மக்கள் அமர்ந்து ஜெபிக்கும் வண்ணம் பெரிய வழிபாட்டு தலமாய் பல கலைநயத்தோடு புனித அந்தோணியார் புதுமையகம் அமைத்த பெருமை நமது பாசமிகு பங்குத்தந்தை அருட்பணி லியோ டொமினிக் அவர்களையே சாரும். அவர் பொறுப்பேற்ற ஒரு வருடத்திலேயே பங்கு மக்களின் ஒத்துழைப்போடு மிக பெரும் தொகையோடு இப்புதுமையகம் அமைத்து தந்துள்ளார். ஒவ்வொரு செவ்வாயன்று அனைத்து தரப்பினரும் புனித அந்தோணியார் தேருடன் ஜெபமாலை ஜெபித்து நற்கருணை ஆராதனை மற்றும் திருப்பலியில் பங்கேற்கவும் திருப்பலி முடிந்தவுடன் அருள் உணவு வழங்கவும் ஏற்பாடு செய்து வருகின்றார். புனித அந்தோணர் பக்தியை தனது பாடல்கள் வழியாகவும் ஊடகங்கள் வழியாகவும் பரப்பும் இவரது முயற்சி போற்றத்தக்கது, பாராட்டுக்குரியது. தர்காஸ் புனித அந்தோணியாரின் இப்புதுமையகம் இனி வரும் காலங்களில் இறைமகன் இயேசுவின் நற்செய்தி பரப்பும் வழிபாட்டு தலமாகவும் பல்லாயிரம் அந்தோணியார் பக்தர்களின் புகலிடமாகவும் அமையும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. புனித அந்தோணியாரை பின்பற்றும் நாமும் நமது வாழ்வில் தூய்மை, எளிமை, கீழ்ப்படிதல் ஆகிய பண்புகளுடன் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு நம் வேண்டுதல்களை புனித அந்தோணியார் வழியாக ஜெபித்து பலனடைய இணைவோம் இத்திருப்பலியில். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இரக்கமுள்ள இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறை வார்த்தைகள் 1-3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவடு செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும், தாம் மாற்றியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தகுதியானவர், நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். திருநாமத்தை போற்றுங்கள், போற்றுங்கள். அவர் மகிமையுள்ள ஆலயத்தில் போற்றுங்கள். என்றென்றும் எல்லோர்க்கும் மேலாக வாழ்த்துங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். என்றென்றும் எல்லோர்க்கும் மேலாக வாழ்த்துங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள், மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். படைப்பு
அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள். மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள். என்றும் அவர் பெயரை பாடுங்கள். வானம் காற்று மழையும் உம்மை வாழ்த்தட்டும். ஆறுகளே குன்றுகளே போற்றட்டும். வானம் காற்றும் மழையும் உம்மை வாழ்த்தட்டும். ஆறுகளே குன்றுகளே போற்றட்டும். ஆண்டவரின் எல்லாவித படைப்புகளே வாழ்த்துங்கள். ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரின் எல்லாவித படைப்புகளே வாழ்த்துங்கள். ஆண்டவரை போற்றுங்கள். தினமும் அரசின் அரியணை மேல் ஆண்டவரை போற்றுங்கள். படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள். மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள். மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள். என்றும் அவர் பெயரை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர். நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். இரண்டாம் வாசகம். புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைதிரு வசனங்கள் 1-13 முடிய. நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கையும் கொண்டிருந்திருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போகும், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போகும், அறிவும் அழிந்து போகும். ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது, நாம் அரைகுறையாகவே இறைவாக்கும் உரைக்கின்றோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒழிந்து போகும். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்கலாய் காண்கிறோம். ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன், அப்போது
கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிலே கடவுளோடு கடவுளாக இருந்த வாக்கே இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். அழியாம் வார்த்தையே ஆண்டவரே, அகிலம் போற்றும் அருள் வடிவே. அழியாம் வார்த்தையே ஆண்டவரே, அகிலம் போற்றும் அருள் வடிவே. ஆறுதல் தருகின்ற இறைவார்த்தையாய், ஆறுதல் தருகின்ற இறைவார்த்தையாய், எம்மை ஆற்றுப்படுத்த வந்திடுமே, எம்மை ஆற்றுப்படுத்த வந்திடுமே. உயிருள்ள வார்த்தை, உரமூட்டும் வார்த்தை, உண்மையின் வார்த்தை, உணவான வார்த்தை. உயிருள்ள வார்த்தை, உரமூட்டும் வார்த்தை, உண்மையின் வார்த்தை, உணவான வார்த்தை. பாறைக்கு ஒளியான இறைவார்த்தை, ஒளியினில் என்றும் நடந்திடுவே. பாறைக்கு ஒளியான இறைவார்த்தை, ஒளியினில் என்றும் நடந்திடுவே. தேனினும் இனிய இறைவார்த்தையே, தேனினும் இனிய இறைவார்த்தையே, நாவால் என்றும் புகழ்ந்திடுவேன் உம்மை, நானிலமெங்கும் பறைசாற்றுவேன். உயிருள்ள வார்த்தை, உரமூட்டும் வார்த்தை, உண்மையின் வார்த்தை, உணவான வார்த்தை. உயிருள்ள வார்த்தை, உரமூட்டும் வார்த்தை, உண்மையின் வார்த்தை, உணவான வார்த்தை. Hallelujah, 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 hallelujah. Hallelujah. ஆண்டவர் ஆவியின் மேலே என்னை அபிஷேகம் செய்கின்றார். எளியோர்க்கு நற்செய்தியை அறிவிக்க அனுப்புகின்றார். Hallelujah, 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 hallelujah. Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 1 முதல்
9 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகின்றேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கி இருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவின் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மலைகள் ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்ற உன்னதமான இடங்கள். ஆண்டவருடைய வல்லமையை உணரச் செய்கிற புனிதமான இடங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. விவிலியத்தில் எவ்வாறு மலைகள் ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தின் அடையாளங்களாக ஆண்டவர் வல்லமையோடு செயல்படுகிற இடங்களாக மலைகள் இருப்பதை நாம் காணுகிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று நாம் எல்லோரும் போற்றுகிற ஆபிரகாம் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு ஆண்டவருக்கு அவரை காணிக்கையாக கொடுப்பதற்காக மலை மீது ஏறி செல்லுகிறார். இறுதியில் ஆண்டவர் அங்கே வல்லமையோடு செயல்பட்டு ஈசாக்கை காப்பாற்றுகிறார். இந்த அருள் பிரசன்னம், ஆண்டவருடைய அருள் பிரசன்னம், அவருடைய வல்லமை ஆபிரகாம் உணர்ந்தது ஒரு மலையில். மோசே எரியும் முட்புதர்களுக்கு நடுவே ஆண்டவரை காணுகிறார். ஆண்டவருடைய குரலை கேட்கின்றார். அதுவும் ஒரு மலை. அன்பார்ந்தவர்களே, ஓரேபு என்கிற மலையில் மோசே எரியும் முட்புதர் நடுவில் ஆண்டவரை தரிசிக்கின்றார். 40 நாட்கள் மோசே ஆண்டவரோடு சீனாய் மலையில் இருந்து 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டு வருகிறார் மக்கள் நல்வாழ்விற்காக. எலியா இறைவாக்கினர் உண்மையான கடவுளுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக, மக்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பொய்
தெய்வமாகிய பாகால், இந்த பாகாலுடைய இறைவாக்கினர்கள் அவர்களுக்கு எதிராக போரிட்டு வென்றது, உண்மை கடவுளை எல்லோருக்கும் அறிக்கையிட்டது, அவருடைய வல்லமையை பிரகடனம் செய்தது ஒரு மலையில். ஆண்டவர் இயேசு பல இரவுகள் மலைப்பாங்கான இடங்களுக்கு சென்று தனிமையில் ஜெபத்தில் ஈடுபட்டார், தந்தையோடு உறவாடினார். அங்கே சக்தி பெற்று தன்னுடைய பணியை அவர் நிறைவாக செய்தார் என்பதற்கு நற்செய்தி ஏடுகள் சான்று பகர்கின்றன. தன்னுடைய சீடர்கள் 3 பேருக்கு முன்பாக அவர் தோற்ற மாற்றம் பெற்றது ஒரு மலையில். இப்படி நாம் விவிலியத்திலிருந்து ஏராளமான எடுத்துக்காட்டுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆகவே ஒரு மலை என்று சொன்ன உடனே ஆண்டவருடைய பிரசன்னம் அதுதான் நம்முடைய நினைவிற்கு முதலாக வருகிறது. ஆண்டவருடைய வல்லமை. இந்த இடத்திற்கு கூட புதுமையகம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை இங்கே செயல்படுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அந்தோணியார் மலை என்று நீங்கள் எல்லோரும் அன்போடு அழைக்கின்ற இந்த மலை, ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தை நீங்கள் எல்லோரும் உணரவும், ஆண்டவருடைய வல்லமையான செயல்களை நீங்கள் அனுபவிக்கவும் ஒரு புனித தலமாக அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளில் நம்முடைய புனிதர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பணி வாழ்வில் பெரும்பகுதி நற்செய்தி அறிவிப்பு பணி. இதற்கு நற்செய்தி ஏடுகள் நமக்கு சான்று பகர்கின்றன. எங்கு சென்றாலும் மக்களிடத்தில் இறையாட்சியை பற்றிய நற்செய்தியை ஆண்டவர் அறிவித்து கொண்டே செல்கிறார். நகரங்கள் ஊர்கள் தோறும் அவர் பயணம் செய்து இந்த இறையாட்சியின் நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்கின்றார். ஒரு இடத்துல மக்கள் எல்லாரும் அவரை தடுக்கிறார்கள். போதகரே, இங்கிருந்து நீர் போகக்கூடாது, நீர் எங்களோடு தங்க வேண்டும், எங்களுக்கு இந்த அருமையான வார்த்தைகளை, இந்த செய்திகளை நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் மற்ற ஊர்களுக்கு செல்ல வேண்டும், அங்கேயும் ஆண்டவருடைய நற்செய்தியை, இறையாட்சியினுடைய நற்செய்தியை நான் அங்கும் அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பணி வாழ்வில் மிக முக்கியமான பங்கு வகித்தது அவருடைய நற்செய்தி பணி, இறையாட்சியை பற்றி மக்களுக்கு அறிவித்தது. அவர் நற்செய்தி அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய சீடர்களுக்கும் அந்த பணியை கொடுக்கிறார். இந்த நற்செய்தியில் நாம் அதை பார்க்கிறோம். தன்னுடைய சீடர்கள் 2 பேராக தான் எங்கெல்லாம் செல்ல இருந்தாரோ அந்த இடங்களுக்கு அவர்களை முன்னாலே அனுப்பி அவர்களை தயார் செய்கின்றார். ஆகவே தான் மட்டும் நற்செய்தி அறிவிப்பு பணியிலே ஆண்டவர் இயேசு ஈடுபடவில்லை, தன்னுடைய சீடர்களையும் அந்த பணியிலே ஈடுபட வைத்தார். எனவே அன்புக்குரியவரே, நற்செய்தி பணி என்பது நம்முடைய தலையாய கடமை. ஒரு கிறிஸ்துவனுடைய தலையாய கடமை நற்செய்தி பணி. நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பு செய்தியை அறிவியுங்கள் என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு கட்டளை.
ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த அழைத்தலை, இந்த அன்பு கட்டளையை நாம் எல்லோரும் ஏற்றாக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். ஆனால் இந்த நற்செய்தி அறிவிப்பு என்பது வெறும் வாயளவிலே செய்கிற பணி அல்ல. நம்முடைய வாழ்க்கையாலும் நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு நம்முடைய முதல் செய்தி. எனவே இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியை தன்னுடைய வாழ்வின் ஒரு மையமாக, ஒரு அடிநாதமாக ஏற்றுக்கொண்டவர் புனித அந்தோனியா. எப்படி ஆண்டவர் இயேசு நற்செய்தி முழக்கத்திலே தன்னை இழக்க தயாராக இருந்தாரோ, எப்படி சீடர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் நற்செய்தியை பரப்பி கொண்டு சென்றார்களோ, அதை போல புனித அந்தோனியாரும் நற்செய்தியை அறிவிக்கின்ற பணியை தன்னுடைய தலையாய பணியாக ஏற்றுக்கொண்டார். நற்செய்தி அறிவிக்காவிடில் உங்களுக்கு ஐயோ கேடு. நற்செய்தியை அறிவிப்பதென்பது என் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை என்பதை தூய புனித பவுலடியாரை போலவே அந்தோனியாரும் உணர்ந்திருந்தார். ஆகவே இந்த நற்செய்தி அறிவிப்பு பணி அவருடைய மிகச்சிறந்த பணியாக இருந்தது. ஆனால் வெறும் வாயளவிலே மட்டுமல்ல, அவர் போதனையோடு நிற்கவில்லை, இந்த நற்செய்தியை வாழ்ந்து காட்டினார். அவர் வாழ்ந்து காட்டியதால் தான் பல மக்கள் அவரை பின்பற்றினார்கள். அவர் வாயளவிலே மட்டும் நின்றிருந்தால் இன்றைக்கு நிறைய பேர் அந்தோனியாரை பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள். அவர் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு அதை வாழ்வாக்கியதால் தான் பலரும் இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆகவே தன்னுடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் வல்லமையோடு நற்செய்தியை அறிவித்த இந்த புனிதருடைய நாவு இன்றைக்கும் அழியாமல் இருக்கிறது. பாதுவாவில் அவருடைய அழியா நாக்கு வைத்திருக்கிற அந்த பெரிய பேராலயத்தினை நானும் சென்று பார்த்திருக்கிறேன். இத்தாலியிலே பதுவா நகரம், அந்த பதுவா நகரத்தில் இந்த பேராலயம் அமைந்திருக்கிறது. ஆகவே இது எதை காட்டுகிறது அன்பார்ந்தவர்களே? இறை வார்த்தையின் மீது ஒரு தாகம், நற்செய்தி அறிவிப்பதன் மீது ஒரு தவிர்க்க முடியாத அல்லது தட்டி கழிக்க முடியாத ஒரு ஈடுபாடு, இது நம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நம்முடைய புனிதர் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆகவே நாம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ, எங்கெல்லாம் பணி செய்கிறோமோ, யாரோடெல்லாம் பழகுகிறோமோ, அங்கெல்லாம் அப்போதெல்லாம் நற்செய்தி அறிவிக்கின்றவர்களாக, நம்முடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் நற்செய்தி அறிவிப்பவர்களாக நாம் இருப்போம். புனித அந்தோனியாரை பற்றி பேசுகிற பொழுது நற்கருணை பற்றி நாம் பேசாமல் இருக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, நற்கருணை என்பது வெறும் வழிபாட்டு பொருள் அல்ல. நற்கருணையை நாம் வழிபட வேண்டும். நற்கருணை என்பது கிறிஸ்துவ வாழ்வினுடைய ஊற்றும் உச்சமுமாக இருக்கிறது. ஆனால் அதை நாம் வெறும் வழிபாட்டு பொருளாக எடுத்துக்கொள்ளாமல் நாம் நற்கருணையின் மக்களாக வேண்டும். நற்கருணையின் மக்களாக நாம் எப்படி வாழ்வது? எப்படி ஆண்டவர் இயேசு தன்னையே உடைத்து கொடுத்தாரோ அதை போல நாம் மற்றவர்களுக்காக வாழ்ந்திட வேண்டும், மற்றவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் நமக்கு எடுத்து காட்டுகிறார், அன்பின் மாண்பை. எனவே நம் சகோதர சகோதரிகள் மீது அன்பு கொண்டு அவர்கள் மீது அக்கறை காட்டி அவர்களை வாழ வைப்பது தான் நற்கருணை வாழ்வு. அதைத்தான் ஆண்டவர் இயேசு வாழ்ந்து காட்டினார். நாமும் வாழ வேண்டும் என்று நம்மை அழைக்கின்றார். அதைத்தான் புனித அந்தோனியார் நமக்கு எல்லோருக்கும் இன்றைக்கு ஒரு பாடமாக தருகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் உங்கள் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த இடத்தை ஒரு அற்புதமான
அருள் பிரசன்னத்தின் இடமாக, ஆண்டவருடைய வல்லமை இன்னும் அதிகமாய் உணர்ந்து கொள்ளுகிற ஒரு அழகான புதுமையகமாக நமக்கு மாற்றி கொடுத்திருக்கிற நம்முடைய அன்புக்குரிய அருட்தந்தை லியோ டாம்னிக் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து கொண்டு நாம் எல்லோரும் ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தை உணருவோம். அவருடைய நற்செய்தியை நம்முடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் மற்றவர்களுக்கு அறிக்கையிடுவோம். நற்கருணையின் மக்களாய் வாழ்வோம் என்று உறுதியெடுப்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். இறைவாக்கை வல்லமையோடு எடுத்துரைத்த புனித அந்தோனியாரே, எம் திருச்சபையை இறைவார்த்தையின் வல்லமையால் வழிநடத்தி வரும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவரத்தார் ஆகிய அனைவரின் பணிகளும் பல இன்னல்களுக்கு மத்தியில் நற்செய்தி பணியின் நிமித்தம் புரிந்து வரும் ஒவ்வொரு உழைப்பும் இறைவனின் அருளினால் வழிநடத்திட வரமருளும். இவர்களின் பணிகளில் எதிர்வரும் சோதனைகளை வென்று இறைவாக்கின் வல்லமையோடு செயல்பட தேவையான அருளை பொழிந்தருள புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று மொழிந்த அன்பு இறைவா, செங்கை திருச்சபையின் வளர்ச்சிக்காக அயராது உழைக்கும் செங்கல்பட்டு மறை மாவட்டம் நம் மேதகு ஆயர் டாக்டர் நீதிநாதன் அவர்களை நிறைவாய் ஆசீர்வதியும். இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையே உறவின் பாலமாக செயலாற்றும் நம் ஆயரின் பணிகளில் இறையாசி நிரம்ப செய்தருளும். எம் ஆயரின் ஜபங்களாலும் ஆசீராலும் இறை மக்கள் அனைவரும் பயன்பெற்று இறை பாதையில் வாழவும் வரம் தாரும். மேலும் எம் ஆயர் செல்லும் இடமெங்கும் நற்பணிகள் மூலம் புகழோடு வளர்ந்தோங்கிட உமது அருளை பொழிந்தருள புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தி பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, இறைவனை தங்களின் இதயத்தில் தாங்கி திருப்பலி நிறைவேற்றும் நம் பங்கு தந்தை அருட்பணி லியோ டோம்னிக், அருட்பணி ஜார்ஜ் ஸ்டீபன் மற்றும் தாம்பரம் மறைவட்ட குருக்கள் ஆகிய இவர்களை பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் செயல்படுகின்ற ஒவ்வொரு பணிகளிலும் சேவைகளிலும் உமதருள் நிறைந்திருக்க செய்தருளும். மேலும் நல்ல உடல் உள்ள சுகத்தை அளித்தருள புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கோடான கோடி மக்களுக்கு அருள் வரங்களை அருளும் புதுமையின் வல்லலாம் புனித அந்தோனியாரே, அருள் வரங்களை பெற்றதற்கு நன்றியின் நிமித்தம் இவ்வாலயத்தின் வளர்ச்சி பணிகளுக்கு உதவி செய்த உபகாரிகளின் குடும்பங்களுக்காக இந்நேரத்தில் மன்றாடுகிறோம். பணம் மற்றும் பொருளாதார உதவியும் உடல் உழைப்பும் அன்பளிப்பும் கொடுத்து உதவி செய்த நல்மனம் படைத்த இவர்களின் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். இவர்கள் உம்மில் கொண்டுள்ள விசுவாசம் மேலும் பெருகிட உமதருள் பொழிந்தருள புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை தீமைகளை ஒழித்து தீய சக்திகளை அழிக்கும் புனித அந்தோனியாரே, பில்லி, சூனியம் மற்றும் செய்வினை போன்றவைகளால் சிக்குண்டு வேதனைப்படுபவர்களுக்காக இந்நேரத்தில் ஜெபிக்கின்றோம். விரக்தி அடைந்த இவர்களின் வாழ்வில் தீய சக்தியிலிருந்து விடுதலை பெற்று உமது பாதுகாவலில் நிழலில் பாதுகாத்தருள்ள உமது அருள் தாரோம். மேலும் தீராத வியாதிகளை தீர்த்து வைக்கும் புனித அந்தோனியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் நோய்களினால் அவதியுறுகின்ற மக்கள் பூரண சுகம் பெற உமது வல்லமையால் குணப்படுத்தியருள புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனிடம் பரிந்துரைக்கும் புனித அந்தோணியாரின் அன்பிற்கு அடிபணிந்து கேட்கும் வரம் தட்டாமல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாடி வந்திருக்கும் பக்தர்களை நிறைவாய் ஆசீர்வதியும். இவர்களின் எண்ணங்கள், ஏக்கங்கள், வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றச் செய்தருளும். மேலும் போதிய தண்ணீர் இல்லாது அதிக வெப்பத்தினால் அவதியுறுகின்ற மக்களை கருணை கூர்ந்தருளும். போதிய மழையை பொழிந்து வளமான வாழ்வை பெற உமது அருளை பொழிந்தருள கடல் அலையை தடுக்கும் சக்தி பெற்ற புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, எங்கள் மன்றாட்டுக்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசிர்வதித்தருளும். நாங்கள் எல்லோரும் எங்கள் சொல்லாலும் செயலாலும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகர எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமென அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என் மனம் ஏற்றிடுவாய் தலைவா. கண்கள் சிந்தும் கண்ணீரை கரங்கொண்டு துடைத்திடவே என் கரங்களை உம்மிடம் தருகின்றேன். ஏற்றிடுவாய் இறைவா. வழி ஏதும் தெரியாமல் அலைந்திடும் மனிதருக்கு உடன் நடந்திட கால்களை தருகின்றேன். ஏற்றிடுவாய் இறைவா. உன்னை உடைத்து சிலுவையிலே எனக்காய் தந்தது போ என்னை உடைத்து பிறக்காய் தந்திட மனம் தருவாய் இறைவா. வாழ்வின் பரம்பொருளே, என்னை ஆளும் இறையருளே, என்னை முழுவதும் தருகின்றேன் இறைவா. என் மனம் ஏற்றிடுவாய் தலைவா. மன்னிக்க முடியாமல் மறுத்திட்ட இதயத்தையே பிறர் தவற்றினை மறந்து வாழ்ந்திடவே ஏற்றிடுவாய் இறைவா. குறைகளை தேடுகிற என் இரு விழிகளையே பிற நிறைகளை இறைவாய் கண்டிடவே ஏற்றிடுவாய் இறைவா. நிலையை மறந்துவிட்டு தந்தது போ என் உயர்நிலை மறந்து பிறருடன் வாழ்ந்திட இதை ஏற்றிடுவாய். என் வாழ்வின் பரம்பொருளே, எமை ஆளும் இறையருளே, என்னை முழுவதும் தருகின்றேன் இறைவா. என் மனம் ஏற்றிடுவாய் தலைவா. என் வாழ்வின் பரம்பொருளே, எமையாளும் இறையருளே, என்னை முழுவதும் தருகின்றேன் இறைவா. என் மனம் ஏற்றிடுவாய் தலைவா. என் வாழ்வின் பரம்பொருளே, எமையாளும் இறையருளே, எமை முழுவதும் தருகின்றேன் இறைவா. என் மனம் ஏற்றிடுவாய் தலைவா. அன்பர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்தச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூடும்போது உம் கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேர் உதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. கடவுளம் ஆண்டவர் விண்ணகமோ மன்னகமோ உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும்
மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நம்முடைய பாதுகாவலர் பதுவை புனித அந்தோணியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவரோடு ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின்
இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே நல்ல தயாரிப்பு நிலையில் இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திருவிருந்தில் பங்கேற்கவும், என சபையை சார்ந்தவர்கள், பிற மதத்தை சார்ந்த நண்பர்கள் அமர்ந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். துணையாகியே என் கரம் பற்றி வழி நடத்துவே. இறை உன்னில் சரணாகிலே உனை நம்பியே உயிர் வாழ்கிறேன். இறை உன்னில் சரணாகிறேன். என்னாலும் நீயாகியே உன் பேரன்பில் என்னை தேற்றுவே. கற்பாறை போல் துணையாகியே என் கரம் பற்றி வழி நடத்துவே. பதைப்பட்ட போதும் உன்முக ஒளியால் ஆறுதல் நீந்தாய். எப்போதும் பேரச்சம் சூழ்ந்தாலுமே என்றென்றும் நம்பிக்கை உன் மீதிலே. போற்றுவே நான் போற்றுவே, போற்றியே தினம் வாழுவே, என் நினைவெல்லாம் அதுதானையா. போற்றுவே நான் போற்றுவே, போற்றியே தினம் வாழுவே, என் நினைவெல்லாம் அதுதானையா.
எழுப்பி கருணையில் அணைப்பி திருமாப்பில் நடப்போர்க்கு பதில் கொடுக்கின்றேன். இறைவாவும் அடியோர்க்கு பலம் தருகின்றேன். போற்றுவேன் நான் போற்றுவேன், போற்றியே தினம் வாழ்வேன், என் நினைவெல்லாம் அதுதான் ஐயா. போற்றுவேன் நான் போற்றுவேன், போற்றியே தினம் வாழ்வேன், என் நினைவெல்லாம் அதுதான் ஐயா. என் ஆதாரம் நீயாகியே, உன் பேரன்பில் என்னை தேற்றுமே. கற்பாறை போல் துணையாகியே, என் கரம் பற்றி வழி நடத்துமே. துயரங்கள் சூழ தளர்ந்திடும் வேளை, வருத்தங்கள் நீக்கி வலிமையை தந்தாய். உடைந்திட்ட கரமாய் வதைப்பட்ட போதும் உன்முக ஒளியால் ஆறுதல் நீந்தாய். எப்போதும் பேரச்சம் சூழ்ந்தாலுமே, என்றென்றும் நம்பிக்கை உன் மீதிலே. போற்றுவேன் நான் போற்றுவேன், போற்றியே தினம் வாழ்வேன், என் நினைவெல்லாம் அதுதான் ஐயா. போற்றுவேன் நான் போற்றுவேன், போற்றியே தினம் வாழ்வேன், என் நினைவெல்லாம் அதுதான் ஐயா. என் ஆதாரம் நீயாகியே, உன் பேரன்பில் என்னை தேற்றுமே. கற்பாறை போல் துணையாகியே, என் கரம் பற்றி வழி நடத்துமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமடை அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரின் சிறப்பு ஆசீர் பெற நாம் அனைவரும் தலைவணங்குவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்கள் அனைவரையும் காத்தருள்வாராக. ஆமென். ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆமென். ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறை அன்பிலும் பிறரன்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் அமர்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய புனித அந்தோணியார் மலையினுடைய திருவிழாவை நாம் கொண்டாடி புனித அந்தோணியாருக்கான புதுமையகத்தை நாம் திறந்து வைத்திருக்கிறோம். இதன் மூலமாக ஏராளமான
மக்கள் பயன்பெறும்படியாக இந்த நாளை நமக்கு சிறப்பித்து தந்து, உடல் நலம் குன்றிய போதும் கூட, நிறைய பணிகள் இருந்தும் கூட, தந்தை அவர்கள், ஆயர் அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நாளிலே வந்து மகிழ்ச்சியோடு இந்த நாளை நமக்கு சிறப்பித்து கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆயரை பற்றி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஆண்டவர் வெளியே போக வேண்டியிருக்கு. அதனால் சுருக்கமாக, ஆயர் 21 வருடங்களாக நம்முடைய மறை மாவட்டத்தை மிக மிக திறம்பட வழி நடத்தி வருகிறார். ஆயர் அவர்களை பற்றி சொல்லுகிற போது மிக குறிப்பாக நிறைய பேரை படிக்க வைத்திருக்கிறார், படிக்க வைத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய மறை மாவட்டத்தில் ஒவ்வொரு வருடமும் இதற்கான பெரிய தொகை ஒதுக்கப்படுகிறது. ஏறக்குறைய எல்லாம் சேர்த்து 1 கோடிக்கு மேலே படிப்புக்காக மட்டுமே செலவிடப்படுகிறது. கரங்களை தட்டி நம்முடைய ஆயர் அவர்களை நாம் வாழ்த்துவோம், பாராட்டுவோம். இன்றைக்கு ஆயருடைய முயற்சியால் பல்வேறு இடங்களிலே, பெரிய இடங்களிலே பிள்ளைகள் படித்துவிட்டு பெரிய இடங்களில் இருக்கிறார்கள் என்றால் அந்த பெருமை ஆயர் அவர்களுக்கே சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மறை மாவட்டத்திலே மாற்றுத்திறனாளிகள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவர்களுக்கான பணியகம்லாம் வைத்து அவர்களை இலக்காக கொண்டு அவர்களுக்கான பணிகள் ஏராளமாக ஏறெடுக்கப்பட்டு வருகிறது. நிறைய நம்முடைய ஆன்மீக பணிகள் சேர வேண்டும் என்பதற்காக நம்முடைய நிதி தட்டுப்பாடுகள் இருந்தும் கூட புதிய புதிய பங்குகள் உருவாக்கி அதை வளர்ச்சியடைய செய்து கொண்டு வருகிறார். ஆகவே தந்தை அவர்களுக்கு, ஆயர் அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக, இங்கிருக்கிற அனைத்து புனித அந்தோணியார் பக்தர்களின் சார்பாக கரங்களை தட்டி நன்றி சொல்லி பங்கு பேரவையினர் பொன்னாடை அளித்து பரிசு வழங்கி நம் சார்பாக மகிழ்விக்கிறார்கள். கரங்களை தட்டுவோம். அடுத்ததாக இந்த நாளிலே நம்மோடு கலந்து கொண்டு நம்மையெல்லாம் நமக்காக ஜெபித்து நம்மோடு இணைந்து நம்முடைய மகிழ்வை பகிர்ந்து கொண்ட, அவருடைய ஜெபங்களை தந்திருக்கிற நம்முடைய தாமிரம் மறைவட்டத்தினுடைய முதன்மை குரு அருட்பணி ஜார்ஜ் ஸ்டீஃபன் அவர்களுக்கும், நம்முடைய ஒட்டியம்பாக்கத்தினுடைய பங்கு தந்தை அருட்பணி வினோத் அவர்களுக்கும், நம்முடைய அருட்பணி பால் அவர்களுக்கும், அருட்பணி வேளாங்கண்ணி அவர்களுக்கும், ஆயர்னுடைய செயலாளர் ஜோசப் அவர்களுக்கும், நம்முடைய பன்ருட்டி பங்கினுடைய பங்கு தந்தை அற்புதராஜ் அவர்களுக்கும், மலையடிவாரத்தினுடைய பங்கு தந்தை அர்ப்பணி செல்வம் அவர்களுக்கும், அதே போல் நம்முடைய வின்சென்சியன் ஃபாதர் அற்புதராஜ் அவர்களுக்கும் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார்கள் நம்முடைய பங்கு பெறவினர். கரங்களை தட்டி அனைவரையும் வாழ்த்துவோம். இங்கே முதலாக நம்முடைய மறைவட்டத்தினுடைய முதன்மையோருக்கு பொன்னாடை போர்த்துகிறார்கள். அன்புக்குரியவர்கள், இந்த நாளிலே நம்முடைய வழிபாட்டிற்காக பீடத்தை தயார் செய்த புனித ஃபாத்திமா அருட்சகோதரிகளுக்கு நன்றிகளை தெரிவிப்போம். கரங்களை தட்டி தெரிவிப்போம். அதே போல் இந்த வழிபாட்டிலே மிக அருமையாக நம்முடைய பாடுகிற குழு அற்புதமாய் பாடியிருக்கிறார்கள். கரங்களை தட்டி அவருக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவிப்போம். இன்றைய நாளிலே வழிபாட்டிற்கு சவுண்ட் சிஸ்டம் அமைத்து கொடுத்து இங்கே இருக்கிற விளக்குகளை எல்லாம் நமக்கு ஸ்பான்சர் செய்திருக்கிறவர் நம்முடைய எல்ஷடாய் ஆடியோ அதனுடைய உரிமையாளர் திரு நிர்வாகி ஜெய் கணேஷ் அவர்களுக்கும் அவருடைய பணியாளர்களுக்கும் நம்முடைய கரங்களை தட்டி நாம் வாழ்த்துகின்றோம். தம்பி யோகேஷ் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய எல்லா பணிகளிலும் நம்மோடு இருப்பவர் மணி சவுண்ட் சர்வீஸ், விளக்குகள், ஜென்ரேட்டர் மற்றும் எல்லா தேருக்கான எல்லா ஏற்பாடுகளும் எப்பொழுது கேட்டாலும் உடனடியாக செய்யக்கூடியவர். ஆகவே மணி சவுண்ட் சர்வீஸ்க்கு நம்முடைய கரங்களை தட்டி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாளிலே வழிபாட்டிற்கு இந்த 3 நாட்களாக ஆலயத்தம் சுத்தம் செய்து அழகுபடுத்திய மரியாயஞ்சனை மற்றும் பெண்கள் பணிக்குழுவிற்கு கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய தேர்பவனிக்கு தேர் அலங்காரம் மற்றும் புனித அந்தோணியார் பீடத்தை பூக்களால் அலங்காரம் செய்து கொடுத்த திருவாளர் ஜெரால்ட் ரிச்சர்ட் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த பூக்களை வழங்கிய நம்முடைய பங்கு பேரவைக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். புனித அந்தோணியார் ஆண்டு விழாவிற்கு 3 நாட்களும் உடனிருந்து உதவி செய்த விண்ணரசு இளையோர்களுக்கும் நம்முடைய ஆல்டர் பாய்ஸ் மற்றும் அனைத்து பணிக்குழுக்களுக்கும் கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த முதல் நாள் பயங்கரமான மழை இருந்தது. திருப்பலி ஆற்றி 1 மணி நேரம் வெயிட் பண்ணோம். 2வது நாளில் இந்த பர்தால் அமைத்து கொடுத்தவர் திருவாளர் அந்தோணிராஜ் வெரோனிகா குடும்பத்தினர். கரங்களை தட்டி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம்.
இன்றைய வழிபாட்டிற்கு நம்முடைய வழிபாடு முடிந்த பிறகு நாம் நேரடியாக நம்முடைய கலையரங்கத்திற்கு செல்கிறோம். அங்கே புனித அந்தோணியாருக்கான அருள் உணவு வழங்கப்படுகிறது. நிறைவாக உண்டு மகிழ் அன்போடு அழைக்கின்றோம். நேரடியாக எல்லோரும் நம்ம அங்கே நம்ம கலையரங்கத்திற்கு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த உணவை நமக்கு வழங்குகிறவர்கள் திரு சகாயராஜ் ஞானமணி குடும்பத்தார் மற்றும் திரு ஏ ஜேக்கப் நிர்மலா குடும்பத்தார். கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய வழிபாட்டிற்கும் ஆலயத்திற்கும் குருகுல இல்லத்திற்கும் பலூன் அமைத்து கொடுத்த திருவாளர் ஜேம்ஸ் சார்லஸ் நிர்மலா ராணி குடும்பத்தாருக்கு கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே மிக அருமையாக ஒரு அழகான பாடலுக்கு நடனமாடிய அன்பு மகளுக்கு கரங்களை தட்டி நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே நிறைய குருக்கள் ஃபாதர் பீட்டர், ஃபாதர் புதராஜ் காலையிலிருந்து நம்மோடு இருந்து உதவி இருக்கிறார்கள். கரங்களை தட்டி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இது அழகாக நமக்கு வடிவமைத்து கொடுத்து எல்லா பணிகளிலும் முன்னி நடத்துகிற திருவாளர் ஜேம்ஸ் ரஃபேல் அவர்களுக்கு நன்றிகள். கரங்களை தட்டி தெரிவித்துக் கொள்வோம். பாட நமக்கு இசை வாத்தியங்கள் வாசித்த அனைத்து இசைக்கலைஞர்களுக்கும் கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த இடம் அழகாய் வளர்வதற்கு மிக மிக முக்கிய காரணம் நம்முடைய பங்கு பேரவை நம்மோடு இணைந்திருக்கிற அருட்சகோதரிகள் எல்லாருடைய உழைப்பு தான் இதற்கு காரணம். குறிப்பாக உபகாரிகள், நிறைய உபகாரிகள் இதற்கு நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். நாம் குறிப்பாக இந்த நாளிலே குருக்குலில் மற்றும் அந்தோணியார் மலை வேலை ஒப்பந்தக்காரர் திருவாளர் ஆரோக்கியசாமி கான்ட்ராக்டர் அவர்களுக்கு கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்வோம். எல்லா நாட்களிலும் அவர் உதவி செய்திருக்கிறார். அவருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குருக்குலில் மற்றும் அந்தோணியார் மலை கோவிலுக்கு பல வேலைகள் செய்து கொடுத்த திரு அந்தோணிராஜ் வெரோனிகா குடும்பத்தாருக்கும் திரு கிளமெண்ட் ஆரோக்கியராஜ் அமலா குடும்பத்தாருக்கும் கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். கிரில் மெட்டீரியல் வாங்கவும் கிரில் ஒர்க்கு கூலிக்காகவும் உதவி செய்த திருவாளர் ஜெகநாதன் செலின், திரு சூசை சலேத், திரு அந்தோணிராஜ் சிறிய புஷ்பம், திரு மகிமைராஜ் ஜெம்மா, திரு டி சேவியர் அலெக்ஸ் ஏஞ்சல், திரு ஜார்ஜ் ஜோசப் ஜெயந்தி மற்றும் ஏனைய உபகாரிகளுக்கு கரங்களை தட்டி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். டைல்ஸ் வழங்கிய சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அவர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நன்றி சொல்வோம். அதற்கு கொடுத்த பிறகு நிறைய டைல்ஸ் வாங்கியிருக்கோம். அதை வாங்க உதவி செய்த, அது மட்டும் இல்லாமல் லேபருக்காக திரு அலெக்ஸ் வில்ஃப்ரெட் திவ்யா, ஜேம்ஸ் ஸ்டீஃபன் ஆட்லின், ரொசாரியோ அப்ரஹாம் ராணி குடும்பத்தாருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். டைல்ஸ் ஒட்டுவதற்கு கூலி கொடுக்க உதவிய திரு மத்தியாஸ் ஃபாத்திமா குடும்பத்தினருக்கும், திரு எஸ்ஏ இருதையும் ரோசலின் குடும்பத்தினருக்கும், திரு ராஜ்குமார் ஜோஸ்பின் ஆரத்தி குடும்பத்திற்கும் கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். பேவர் பிளாக்ஸ் வழங்கிய திரு ரவி சலோமி குடும்பத்தாருக்கும் ஜெய்சீலன் ராயருக்கும் நம்முடைய கரங்களை தட்டி நன்றி சொல்வோம். இப்படி அந்தோணியார் புதுமையத்திற்கு கீழ்கண்ட உதவிகள் செய்த 24 ஃபேன்ஸ்கள் வழங்கிய திரு கெனடி பிரேமா, எலக்ட்ரிக்கல் பொருள் கொடுத்த கார்த்திக் சுசன், எலக்ட்ரிக்கல் வேலை செய்த திரு ஜார்ஜ் ஷீலா மற்றும் ராஜேஷ் சுமதி குடும்பத்தினர், எல்இடி பல்புகள் திரு ஜான் போஸ்கோ அந்தோனி மேரி, ஒயிட் வாஷ் பெயிண்டிங் திரு மத்தியாஸ் ஃபாத்திமா, முகப்படிகளுக்கு எஸ்எஸ்டியில் அமைத்து கொடுத்த தாம்பரம் ஜான் குடும்பத்தினர், பீடத்தில் எஸ்எஸ்டியில் அமைத்த கோஸ்பால் லூது மேரி மற்றும் திரு கிறிஸ்தராஜ் குடும்பத்தினர், கோவிலின் முகப்பில் புனித அந்தோணியார் புதுமைகம் பேனர் அமைத்து தந்த திரு குணா அவர் குடும்பத்தாருக்கும் அது மற்றும் ஏனைய பேனர் அமைத்து தந்த குணா குடும்பத்தாருக்கு கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாளை காலை திருப்பலி நம்முடைய இதே புதுமை அந்தோணியார் புதுமையத்தில் நடைபெறும். அது கொடியிறக்கம், அதன் பிறகு கொடியிறக்கம் நடைபெறும். ஆக காலை 7 மணி திருப்பலி இங்கே நடைபெறும். மேலாத்தூரிலே திருப்பலி நடைபெறாது. 9:30 மணிக்கு ஆர்ஜி கண்டிகளை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இடம் ஆரம்பமாக முதல்ல நம்ம ஒரு லாட்ரி அந்த மாதிரி குழுக்கள் சீட்டு போட்டு தான் ஆரம்பித்தோம். மிக எதிர்பார்த்ததை விட ஓரளவுக்கு நமக்கு வந்தது. அதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசு இப்போ வந்து வழங்கிடுவோம். முதல் 3 பரிசுகளை மட்டும் 1000 வழங்க அடுத்ததை நம்முடைய மறைவட்ட முதன்மை குரு கொடுக்கிறார். முதலாம் பரிசு எஸ்கே கண்ணன் அவர்கள். அவருக்கு டிவிஎஸ் பைக்கு 66,000 மதிப்புள்ள டிவிஎஸ் பைக்கு அவருக்கு பரிசாக வழங்கப்படுகிறது. பைக்கு தரமாட்டோம், காசு தந்துடுவோம், ஒரு செக் கொடுத்து. அதனால் கரங்களை தட்டி அவர் இருந்தால் தயவுசெய்து வந்து பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர் குடும்பத்தாரோ இல்லை டிக்கெட் வைத்தவங்களோ யார் இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அந்த நாள் எக்ஸ்ஷோரூம் ரேட் வந்து 65,946 அந்த காசை நம்ம கொடுத்துருவோம். இன்சூரன்ஸ்லாம் அவங்க பண்ணிக்கணும். கரங்களை தட்டி வாழ்த்துவோம். அடுத்ததாக சுனில்குமார் இரண்டாவது பரிசை பெறுகிறவர். சுனில்குமார் 58 இன்ச் டிவியை பரிசாக பெறுகிறார். ஆகவே சுனில்குமார் இல்லைன்னா டிக்கெட் வைத்த அருட்சகோதரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சுனில்குமார் சீக்கிரம் வாங்க, டைம் இல்லை. மூன்றாவது பரிசு பெறுகிறவர் சந்திரசேகரன். வாங்கிக்கோங்க, டைம் இல்லை, வாங்க.
மூன்றாவது பரிசு பெறுகிறவர் சந்திரசேகரன் அவர்கள். எண் 2363 சைக்கிள் வழங்கப்படுகிறது. ரூபாய் 10,000 மதிப்புள்ள அழகான சைக்கிள். அதுக்குள்ளே ஆல்டர் பாய் ஸ்டாண்டை வச்சுக்கிறானு. கரங்களை தட்டி அவரை வாழ்த்துவோம். இருக்காங்களா? கிளமெண்ட் வாங்குறாரா? கரங்களை தட்டி நாம் வாழ்த்துவோம். நம்முடைய மறைவட்ட முதன்மை குரு அவர்கள் ஆறுதல் பரிசு மட்டும் வழங்குகிறார். தர்காஸுக்கு எல்லா பிரைஸுமே அயன் பாக்ஸாக தான் விழுந்துக்குது. ஆகவே இந்த வேலையிலே பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளும். சபாஷின் கேஷன், மைக்கெட்டின், லியோ கிறிஸ்டபர், புஷ்பலதா, ராஜ்குமார், நந்து, எம் ஜூலியா, ஹனீஷ் ரோசாலி, அந்தோனிதாஸ், மோட்சம், ஏஞ்சல், சுமதி. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. அன்பாதவர்கள், இறுதியாக இந்த நாளை நம்மோடு எல்லா பணிகளையும் செய்த திருவாளர் ஜேம்ஸ் ரஃபேல் அவர்களுக்கு கரங்களை தட்டி நன்றிகள் செல்வோம். எல்லாத்துக்கும் மேலாக இந்த இடத்தை நம்முடைய பங்கு பேரவையினுடைய உறுப்பினர்கள் மற்றும் உபகாரிகள் மற்றும் நிறைய பேர் அன்றாடம் வந்து பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். குறிப்பாக அவர்களை வழி நடத்திய எல்லா நாட்களிலுமே இங்கிருந்து வழி நடத்திய நம்முடைய துணைத் தலைவர் மத்தியாஸ் அவர்களுக்கும் நிதி நிர்வாகி மரியதாஸ் அவர்களுக்கும் கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஏனைய பங்கு பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நிறைய பேர் உபகாரிகளாக இருக்கிறீர்கள். சின்ன சின்ன உதவி செய்து உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றிகளையும் இறை ஆசியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக நாம் கலைந்து செல்வோம். அப்படி அந்தோணியாருடைய பன் வழங்கப்படுகிறது. பெற்றுக்கொண்டு நேரடியாக கலையரங்கத்திற்கு செல்வோம். இறுதி பாடல். அன்பார்ந்தவர்களே, இந்த புதுமையகம் மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை நம்முடைய பங்கு தந்தை அருட்தந்தை லியோ டாம்னிக் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். ஃபாதர் லியோ டாம்னிக் இதற்கு முன்பு நம்முடைய கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பாலவாக்கம் புனித அந்தோணியார் திருத்தலத்தில் அதிபராக பணியாற்றினார்கள். ஆகவே அதே ஒரு ஸ்டைலில் இங்கே நமக்கு இந்த அருமையான புதுமையகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவரோடு இணைந்து தோள் கொடுத்து உழைத்திருக்கிற பங்கு பேரவை அன்பர்கள் அனைவருக்கும், உபகாரிகள் எல்லா உபகாரிகளுக்கும், சிறிய உதவி பெரிய உதவி எப்படிப்பட்ட உதவி செய்திருந்தாலும் எல்லா உபகாரிகளுக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். வாசலில் அமர்ந்தவர் எங்கள் ஊரின் விடிவெள்ளியே. வான் பார்த்த மலைகளில் வாசலில் அமர்ந்தவர் எங்கள் ஊரின் விடிவெள்ளியே. தர்காசின் மலையிலே பாதுகாவலானவர் அதுவை புனித அந்தோணியாரே. தர்காசின் மலையிலே பாதுகாவலானவர் அதுவை புனித அந்தோணியாரே. உயிர் வழியே வாழ்க, உத்தமரே வாழ்க, நித்தியரே வாழ்க, வாழ்க வாழ்கவே. உயிர் வழியே வாழ்க, உத்தமரே வாழ்க, நித்தியரே வாழ்க, வாழ்க வாழ்கவே. பார்த்த மனிதரில் வாசலில் அமர்ந்தவர் எங்கள் ஊரின் விடிவெள்ளியே.
தரித்திர வாழ்வினையும் சரித்திரம் காண செய்வாய். பரிந்துரை பலன்களினால் பக்குவமாய் என்னை காப்பாய். தரித்திர வாழ்வினையும் சரித்திரம் காண செய்வாய். பரிந்துரை பலன்களினால் பக்குவமாய் என்னை காப்பாய். தப்பறை தத்துவங்களும் தவிராகும் உன் பெயரால் துயநிற இருளரும் தூயவனே உன் அருளால். தப்பறை தத்துவங்களும் தவிராகும் உன் பெயரால் துயநிற இருளரும் தூயவனே உன் அருளால். உயிர் வழியே வாழ்க உத்தமரே வாழ்க, நித்தியரே வாழ்க. வாழ்க வாழ்கவே. உயிர் வழியே வாழ்க, உத்தமரே வாழ்க. நித்தியரே வாழ்க. வாழ்க வாழ்கவே. வான் பார்த்த மலைகளில் வாசலில் அமர்ந்தவர் எங்கள் ஊரின் விடிவெள்ளியே. பாதவர்களே, நம்முடைய பங்கிற்கு வார வாரம் இறைப்பணி ஆற்றுவதற்காக சேக்கரராஜ் செமினரிலிருந்து அன்பு சகோதரர் சத்யா அவர்கள் வந்திருக்கிறார். மெட்ராஸ் ஐசி சார்ந்தவர். அவரை வரவேற்போம் கரங்களை தட்டி. அதே போல் நடனம் அழகாக ஆடிய ரெனி அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை கரங்களை தட்டி தெரிவித்துக் கொள்வோம். வார்த்தைக்கு வலுவூட்டி வாழ்வினை அறிய செய்தாய். கருணை கடவுள் முகம் இரக்கமே என்றுரைத்தாய். வார்த்தைக்கு வலுவூட்டி வாழும் நிறை அறிய செய்தாய். கருணை கடவுள் முகம் இரக்கமே என்றுரைத்தாய். குழந்தை இயேசுவையும் கரங்களிலே தாங்கி நின்றாய். குறையில்லா விசுவாசம் இறைப்பதமே சேர்த்துரைத்தாய். குழந்தை இயேசுவையும் கரங்களிலே தாங்கி நின்றாய். குறையில்லா விசுவாசம் இறைப்பதமே சேர்த்துரைத்தாய். உயிர் வழியே வாழ்க, உத்தமரே வாழ்க, நித்தியரே வாழ்க. வாழ்க வாழ்கவே. உயிர் வழியே வாழ்க, உத்தமரே வாழ்க. நித்தியரே வாழ்க. வாழ்க வாழ்கவே. வான் பார்த்து மலைகளிலே வாசலில் அமர்ந்தவர் எங்கள் ஊரின் விடிவெள்ளியே. வான் பார்த்து மலைகளிலே வாசலில் அமர்ந்தவர் எங்கள் ஊரின் விடிவெள்ளியே. தெற்காசின் மலையிலே பாதுகாவலானவர் பதுவை புனித அந்தோணியாரே. தெற்காசின் மலையிலே பாதுகாவலானவர் பதுவை புனித அந்தோணியாரே. உயிர் வழியே வாழ்க, உத்தமரே வாழ்க, நித்தியரே வாழ்க. வாழ்க வாழ்கவே. உயிர் வழியே வாழ்க, உத்தமரே வாழ்க, நித்தியரே வாழ்க. வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்கவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பாதலே, தயவுசெய்து அனைவரும் விண்ணரசி கலையரங்கத்திற்கு சென்று அருளின் உணவு அருந்தி செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்த பங்கு மக்களே, விண்ணரசி அரங்கத்தில் அருளின் உணவானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அனைத்து மக்களும்